அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுப்படி தான் விசாரணை நடத்த வேண்டும் என சிறப்பு விசாரணை குழுவுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்டெஃபி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஸ்டெஃபி, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் கட்ட அறிக்கை இணையத்தில் விவகாரம் தொடர்பாக விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக தொடர் முறையீடு எழுந்திருந்தது. இந்த நிலையில சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், ஜோதிராமன் அவர்கள் மீது இந்த முறையீடு செய்தார். விசாரணை என்ற பெயரில் செய்தியாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்வதாகவும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் மீடியா குறித்து எந்த உத்தரவும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். மேலும் செய்தியாளர்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை கேட்டு துன்புறுத்துவதாகவும் இது குறித்து தாங்கள் தலையிட வேண்டும், அதாவது நீதிபதிகள் தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம், காவல்துறை ஆணையர் குறித்த கருத்துக்கள் தொடர்பான கருத்துக்கள் தான் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன், ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தெளிவாக இது பற்றி குறிப்பிட்டுள்ளதாகவும் அது பற்றி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் முதல் தகவல் அறிக்கை பொது தளத்தில் வந்த பிறகு அது யார் வேண்டுமானால் பார்க்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தான் பிறப்பித்த உத்தரவின்படிதான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெளிவுபடுத்தியிருக்கிறார். காவல்துறை ஒருவேளை எல்லை மீறினால் இது தொடர்பாக ஏதேனும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தில் அடையுமாறு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.